நமக்கு உதவியை அனுப்புறவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் உறுதியானது. நீங்கள் மனதிலே நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் கண்டிப்பாக வரும். ஒருவேளை நீங்கள் எப்படி வரும் என்று உங்கள் மனதிலே நினைப்பீர்களேயானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறது எப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே எலியா தீர்க்கதரிசியை வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது சாதாரணமான நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல, அந்த தேசத்திற்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தேவனுடைய மனுஷன் அங்க அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்றான். அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதற்கு பிறகு அந்த பட்டணத்துக்குள்ள அவன் உட்கார முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். எங்கிருந்தாலும் அந்த ராஜா அவனை சந்தித்து அவனை கொலை செய்ய கூட வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சுதான் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப அவனுடைய மனசு, நான் இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லிட்டு நான் எங்க போவேன்? யார் எனக்கு சாப்பாடு கொடுப்பா? யார் எனக்கு தண்ணி கொடுப்பா? எங்க இருந்து ஆண்டவர் உதவியை அனுப்ப போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நான் நம்புகிறேன், இந்த தீர்க்கதரிசி எதிர்பாராத ஒரு இடம், அவனுடைய கற்பனைக்குள்ள வராத ஒன்று. கர்த்தர் தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தாராமாம். ஆமென் சொல்லுங்கள். அவன் நினைக்கல இப்படி ஒரு காகம் தனக்கு கொண்டு கொடுக்கும் என்று அவன் கனவுல கூட நினைக்கல. நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்களும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். பாஸ்டர், எங்கிருந்து வரப்போகிறது? எலியாவை போல ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள ஆக்கப்பட்டு எல்லா உதவிகளும் உங்களை விட்டு போய் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். அவ்வளவுதான், எப்படி வரும்னே எனக்கு தெரியல என்ற அந்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ காற்றை காண மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியை அனுப்புவேன். சத்தமாய் நம்பி ஆமேன் என்று சொல்லுங்கள். நீ ஹalleluya, உன் கற்பனைக்கு எட்டாத, உன் சிந்தைக்கு எட்டாத, ஹalleluya, உங்களுடைய பேச்சுக்கு அடங்காத, நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். இது நடக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தையை ருசித்து நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நான் நம்பி நான் சொல்லுகிறேன். என் தேவன்